இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் உளுத்தங்கச்சி தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சமாக உளுந்தை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். இதுக்கு கருப்பு உளுந்து தான் எப்போவுமே எடுத்துப்போம். முழு உளுந்தாக இருந்தாலும் நல்லது தான். என்கிட்ட உடச்சி உளுந்து தான் இருந்து சரின்னு சொல்லிவிட்டு நான் இதையே எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த உளுந்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வேக விட்டுறணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நான் ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அரிசியை இதுலேயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நான் சாப்பாட்டுக்கு எடுக்கிற அரிசி தான் ஆட் பண்ணியிருந்தேன். அரிசி உளுந்து நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கொதிக்க விடுங்க. அது ஓரளவுக்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு குழைவா தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் நல்லாவே வேக வச்சுக்கிட்டேன். இது கஞ்சி தாங்கிறதுனால குழஞ்சா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா குழைய வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக வச்சிருந்த அரிசியும் உளுந்தையும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நம்ம பழைய சாதம்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் கொஞ்சமாக துவையலும் மோர் மிளகாவும் வறுத்து வச்சுருந்தேன்.